श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गं वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षं वंदे सदा वरदलक्ष्मण योगिवर्यम्. இன்றைய தினம் அற்புதமான ஒரு திருநட்சத்திர தினம். வெங்கனிங்கோட்ட சுவாமி அப்படி எழுதியிருந்த நம்ம சுவாமியினுடைய பாதுகா தீர்த்தம் இப்பொழுது நமக்கு கிடைச்சிது. சித்திர மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுவாமியினுடைய திரு அவதாரம். அந்த சுவாமியினுடைய வைபவம் வாச்சாம் அகோச்சரம்னுவா, வாக்கினாலே சொல்லி முடியாது. அதில் ஒரு சில திவலைகள் நாம் இப்போ அனுபவிக்கலாம். கேதாண்டபட்டி சுவாமியினுடைய பரம்பரையில் அநேக மகான்கள் எழுந்துள்ளிருந்தார்கள். குறிப்பாக ஆச்சாரியர்களில் சன்னியாசி ஆச்சாரியர்களாக நிறைய பேர் எழுந்துள்ளிருந்தார்கள். சன்னியாசி ஆச்சாரியர்கள் சொல்லும்போது ஒரு சம்ஸ்தையைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் அகோபில மடம், ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமம், ஸ்ரீமத் பரகால மடம், ஸ்ரீமத் பவுண்டரீபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமம், இந்த மாதிரி சம்ஸ்தையைச் சேர்ந்த சன்னியாச ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையாக நிறையா ஆச்சாரியர்கள் கிரமேண இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு சன்னியாச ஆச்சாரியர்கள் நிறைய பேர் எழுந்துள்ளிருந்தார்கள். அதாவது ஒரு மடம் அப்படின்னு இல்லாமல் குரு பரம்பரை உண்டு, குரு பரம்பரை இல்லைன்னு இல்லை, ஆனால் மடம்னு இல்லாமல் அவர்கள் வந்து சன்னியாச ஆசிரமத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி நிறைய ஆச்சாரியர்கள் எழுந்துள்ளிருந்தாங்க. இப்போ இந்த காலத்தில் குறைஞ்சிப்படுத்தி இப்போ யாரும் கிடையாது, ரொம்ப குறையாது, குறைவாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம் முன்னாடியில் பார்த்தோம்னா கோழியாலம் சுவாமி, கருடபுரம் சுவாமி, டங்கினிங்கோட்ட சுவாமி, கேதாண்டிபட்டி சுவாமி, ஆண்டிக்கட்ட சுவாமி, நாவல்பாக்கம் வலையப்பேட்டை சுவாமி, இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் சன்னியாசிகளாக எழுந்துள்ளிருந்தார்கள். அதில் நம்ம சுவாமி ரொம்ப விசேஷமானவர். நம்ம டெங்கினிங்கோட்ட சுவாமி. தேன்கனி கோட்டை, தேன்கனி கோட்டைங்கிறது திருநாமம், ரொம்ப மதுரமான ஒரு பழம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. அதுதான் டெங்கினி கோட்டை என்பதாக சொல்லுகிறோம். இந்த சுவாமி அநேக சிஷ்யர்களுக்கு பரண்யாசம் செய்துள்ள வைபவம் இவருக்கு அதிகம். அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாளாம், பரண்யாசம் வந்தால் டெங்கினிங்கோட்ட சுவாமிகிட்ட போங்கன்னு வாழாம் பெரியவா எல்லாமே. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் அப்படி உத்தமமான ஒரு நிஷ்டா இருந்தது. இந்த சுவாமி பரண்யாசம் பண்ணி வைக்கிற வைఖரியோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அதனால் கேதாண்டபட்டி சுவாமியை கூட யாராவது தங்கிட்ட பரண்யாசம் வந்தான்னா அங்கே போங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிற வழக்கமாக. அந்தளவு விசேஷ நிஷ்டையோடு கூட சுவாமி எழுந்தருள் இருந்தார். பரண்யாசம் பண்ணும்போது எல்லா பெருமாள் திருநாமத்தையும் ஆச்சரியமாக சாதிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாள். ஸ்ரீரங்கத்தில் பிரம்மச்சாரி நாராயணன் சுவாமி ஒருத்தர் இருந்தார் அத்தியாபகத்தில். அவர் நிறைய சொல்லுவார் இவரை பற்றி. வடகலை திவ்யதேச எம்பெருமான் திருநாமங்கள் எல்லாத்தையும் நித்தியம் சொல்லுவாராம். இந்த சுவாமிக்கு வடகலையில் என்ன தேசிக சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு ஊற்றம். முக்கியமான காரணம் என்ன கேட்டால், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் மாறி வந்தவர் இவர். முன்னாடி ஜென்மத்தில் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் இருந்தவர், அங்கேருந்து மாறி வந்தவர்னா வெறுமை மாறலை. இந்த சுவாமி தேசியன் கிரந்தங்கள்லாம் படித்து சேவித்து இதை போல் ஒரு சம்பிரதாயம் உண்டா லோகத்திலேயே எங்கேயுமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்தவர். ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு தனி பிரபாவம் உண்டு. எல்லா மதங்கள்லேயும் போய் கொஞ்சம் கொஞ்ச நாள் யோகியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தார். மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனெல்லாம் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள் நான்முகன் 96 வாட்டும். அவர் யோகியாக இருக்கச்ச மற்ற மதங்கள்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு இடத்துல இருந்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கடைசியில் பேயாழ்வார் திருவடியை ஆசிரியித்து இங்கே வந்தார்னு சொல்கிறார். அந்த மாதிரியாக ஆச்சாரியர்களில் சுவாமி தேசிகன், அதாவது ஸ்ரீபாஷ்யக்காருக்கு அப்புறம் பார்த்தா சுவாமி தேசிகன் எல்லா மதங்களையும் நன்னா எல்லா கிரந்தங்களையும் பராமரிசம் பண்ணி, பௌத்த மதத்தில் பௌத்தாளுக்கே தெரியாதது
இன்னும் பிரம்மணந்து என்னென்ன மதம் இருக்கோ எல்லா மதத்தையும் அவள் கிரந்தங்கள் மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம சித்தாந்தத்தில் இருக்கிற பெருமையை சாதிக்கிறது. அதான் என்ன கேட்டால், நாமளாம் தேசிய சம்பிரதாயம்னு சொல்கிறோன்னா ஒரு அபிமானத்தினால, நம்ம இதில் பிறந்தபடினாலே அவர்கள் சம்பிரதாயத்தில் அபிமானம் இருக்கும். வெறும் அபிமானம் மாத்திரம் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு. சுவாமி தேசிகன் அந்த தாத்பரிய சந்திரிகா சாதிக்கும்போது பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக கீதா பாஷ்யம் எம்பெருமானா சாதிச்சார். அதற்கு வியாக்கியானம் தேசிகன் சாதிக்கிறார் தாத்பரிய சந்திரிகா. அந்த கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கும்போது தேசிகன் சாதிச்சிருக்க பகவத்கீதைக்கு 100 வியாக்கியானம் இருந்தது அந்த காலத்தில். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எழுதினார். 100 வியாக்கியானத்தையும் நன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறேன் அப்படிங்கிற. அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும். அதனால் எல்லா கிரந்தமும் பூர்வபக்ஷ கிரந்தங்கள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணவர் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்ல முடியும். வெறுமை ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் தெரிஞ்சுட்டு சொல்கிறது அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த சுவாமி என்ன பண்ணார், தென்னாச்சாரிய சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் வந்தால் என்ன இது வர்ணாசிரம தர்மங்கள் தான் முக்கியமானது வேதத்துக்கு. அந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு பிராதானியம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, அத்வைத்திகள்லாம் வர்ணாசிரம தர்மத்துக்கு பிராதானியம் கொடுக்குறா. ஆனால் எல்லாம் பகவத் பரம் அந்தரியாமி அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு பகவானே பகவத்கீதையில் சொல்லியிருக்கான். அது அவர்களுக்கு பூர்ணமாக ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. அவர்கள் பகவானை விட்டுட்டு வர்ணாசிரம தர்மத்தை பிடிச்சிக்கிறார்கள். இதே நம்ம தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் பகவானை பிரதானமாக வச்சுன்னு வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்ராதானியம் கொடுத்து, அப்ராதானியங்கிறது ஒரு அம்சத்தில் உண்டு, எம்பெருமான் தான் ஆராத்தியன் அப்படிங்கிற ரீதியில் உண்டு. ஆனால் கூட இது செய்யாட்டா கூட பரவாயில்ல, வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள்லாம் கொஞ்சம் மீறி போனால் கூட பரவாயில்லைன்னு சொன்னான். ஆனால் எம்பெருமானையும் வேதத்தையும் ரெண்டையும் சமமாக பாவித்து சமான கௌரவத்தை கொடுக்கறது சுவாமி தேசிக சம்பிரதாயம். அதுதான் உபனிஷத் சம்பிரதாயம் அப்படிங்கிறத இந்த சுவாமி நன்னா உணர்ந்துண்டு பரம வைராக்கிய சீலராக அவர் அந்த திவ்யதேச எம்பெருமான் திருநாமங்களை எல்லாம் சொல்லி கடைசியில் ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய மகா அப்படின்னு அவருடைய ஆச்சாரியன் திருநாமத்தை சொல்லி முடிப்பாராம் பரநியாசம் பண்ணும்போது அப்படின்னு ஆச்சரியமாக அந்த சுவாமி சாதிப்பார். இப்போ ஸ்ரீமதே ஸ்ரீ வரத ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, இந்த சுவாமியுடைய திருநாமம் வரத ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு நாராயண சுவாமி அப்படின்னு பிரசித்தம். ஏன்னா நாராயண நாமத்தை எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாராம். நாராயண நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரவாக்கோட்டை சிவதாண்டம் கூட நாராயண நாமத்தை சொல்லி ஆகும். எப்போவுமே ஓயாத நாராயண நாமத்தை சொல்லிட்டு கடைசியில் லௌகிகெல்லாம் நாராயண சுவாமினே பேர் வச்சுட்டோம். ஏன்னா நம்ம எப்பவும் எதோ சொல்கிறோமோ அதுதான் நமக்கு பேராக வைப்பான். அதனால் இவருக்கு நாராயண சுவாமி அப்படின்னா பேர் இருக்கும்படியாக அந்தளவு நாராயண நாம பரராக நாராயண நாம பாராயண பராக அப்படின்னு வரும். அப்படி எழுந்தருளி இருந்தவர் கேதாண்டிப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர். கேதாண்டிப்பட்டி சுவாமியினுடைய பரம்பரை ஆச்சரியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே மகான்கள். கேதாண்டிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது வேலூர்கிட்ட. இங்கே கேதாண்டிப்பட்டி சுவாமி நிறையா நிலவரங்கள்லாம் இருந்தது, வீடு வாசல்லாம் அந்த கிராமங்கள்லாம் அங்கே இருந்தது. இது எல்லாத்தையுமே கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு தேவிகளோட கூட உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டார். ஒரு கண காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உஞ்சவர்த்தி பண்ணி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் நேராக அங்கேருந்து திருவேந்திபுரத்தில் இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். உஞ்சவர்த்தி மாத்திரம்தான், வேறு தனக்குன்னு எந்த தெருவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அத்தனை வைராக்கியம். சுவாமி தேசியன்னா சம்பாதிக்க முடியாதான் என்ன, இப்போலாம் சதஸ்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிவிட்டு இல்லை உபன்யாசத்துக்கு கொடுத்துட்டு சால்வை கொடுத்தா வேஷ்டி கொடுத்தா இதை கொடுத்தா அதை கொடுத்தான்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். சுவாமி தேசியன்னா எத்தனை சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் உஞ்சவர்த்தி ஆனதுனால எதையுமே தொட மாட்டாங்கல்ல, லட்சுமியே தொட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சுவாமி உச்சவர்த்தியாக இங்கேருந்து ஆண்டிகாட்டி சுவாமி திருவடியை ஆசிரிச்சார். அங்கே அர்த்த கிரகணங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வைராக்கியம் ரொம்ப அதிகமாக போய் சன்னியாசாசனம் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றி இருந்தார். அப்போ அன்னையாரி மகாதேசிய நாவல் பாகத்தில் எழுந்துள்ளி இருந்தார். அவர் தான் கூட இருந்து நம்ம முனித்திரை சம்பிரதாயத்தில் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிவிட்டு சம்பிரதாயத்தை நன்னா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் ஒரு சம்பிரதாயம் நன்னா வளரணும்னா ஏகமுகமாக இருந்தால் போகாது, பரமுகமாக வளரணும் நன்னாக. அதனால் முனித்திரை சம்பிரதாயத்தை இன்னும் நன்னா வளர்க்கணும்னா தேவரும் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி வச்சது நாவல் பாக்கம் அன்னையாரி மகாதேசியன் சுவாமி தான். அதுக்கப்புறம் கூடவே இருந்து அவருக்கு பிக்ஷையெல்லாம் சாதிச்சார். கொஞ்ச நாள் இருந்து பிக்ஷையெல்லாம் வேறு சாதிச்சு அவருக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிக்ஷையெல்லாம் சாதிச்சிருந்தார். அந்த சுவாமி அதிகன சாராவளி தத்துவ முக்தாவகலாபம் இந்த ஸ்லோகங்கள்லாம் வாச்சோ விதயமாக உஞ்சவருத்திலேயே அதையே சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு தான் எழுந்தெழி இருப்பாராம்.
அதுக்கப்புறம் திருவேந்திபுரத்துக்கு எழுந்துள்ளினா சுவாமி தேசிகனுக்கு ரத்னாங்கி சமர்ப்பித்தார். ஆனால் பாருங்க, ஒரு ரத்னாங்கி சமர்ப்பிக்க சாதாரண காரியமா? இவர் உஞ்சவிருத்தியாக இருந்துட்டு அவருடைய சிஷ்யர்களை கொண்டு தேசிகனுக்கு ரத்னாங்கி சமர்ப்பித்து இன்னும் பல திவ்யதேசங்களில் பல கைங்கரியங்கள்லாம் பண்ணார். திருமலை, திருநாராயணபுரம், இங்கே பல திவ்யதேசங்கள்லாம் எழுந்தருளி இருந்தார். இந்த சுவாமியுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், இவருடைய சிஷ்யர்கள் நிறையா பேர் யதிவரர்கள். நம்ம முனித்திரயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, 3 யதிவரர்கள் சிஷ்யர்களாக இருந்து திருக்குழந்தை தேசிகனுக்கு இருந்தபடினால முனித்திரைய பரம்பரா அப்படின்னு பெயர். இவருக்கு 4 யதிவரர்கள் சிஷ்யர்கள், அவருக்காக 3 மட்டும்தான். அத்தனை வைபவம் இவருக்கு. கிரகஸ்தாசிரம சிஷ்யர்கள் கணக்கிலே கிடையாது. சிஷ்யர்கள்னால் நம்மளை போல சிஷ்யர்களை சொல்லலை, எல்லாம் மகான்கள், சுவாமிகளான சிஷ்யர்கள், சம்பிரதாய பிரவர்த்தகர்களான சிஷ்யர்கள் அநேகம் பேர் எழுந்தள்ளி இருந்தார்கள். அதில் கேதாண்டிபட்டி சுவாமியுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு பிரதானமாக பார்த்தோன்னா, முதல்ல ஆடூர் சுவாமி சடகோப ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு சுவாமி எழுந்தள்ளி இருந்தார். அவர் திருமலையில் ஒரு குகையில் யாரும் வராத இடத்துல ஒரு குகையில் வாசம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது இதில் ஆற்றுலாம் வாசம் பண்ணுறதுக்கு கூட இஷ்டம் இல்லை அவருக்கு. திருமலையில் போய் குகையில் வாசம் பண்ணிட்டு அங்கே ஏதாவது பிக்ஷை கிடைத்தா சாப்பிடுவார். அப்படி இல்லாட்டானா அங்கே இருக்கிற பழங்கள், அங்கே மலையில் கொட்டுற அருவியில் இருக்கக்கூடிய ஜலம், தீர்த்தம், இது மாத்திரம்தான் ஆகாரம். இப்படியே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னா இவருக்கு இப்படி வைராக்கியம் இருந்தால் இவர் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அவருடைய சிஷ்யர் அதனால தானே வந்திருக்கு. இப்படி ஆடூர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். அதுக்கப்புறம் திருவேந்திபுரம் சின்ன சுவாமி அப்படின்னு எழுந்தருளி இருந்தார். திருவேந்திபுரத்திலே எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். அவருடைய சிஷ்யர்கள் பார்த்தோன்னா பிரதானமாக சேட்டூர் சுவாமி, பகவத் விஷயம் சேட்டூர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். தேசிக பக்தி அப்படின்னா சேட்டூர் சுவாமிகிட்ட கற்றுக்கணும்னு சொல்லுவாள். ஏன்னா பெருமாளை காட்டிலும் தேசியன்கிட்ட விசேஷமான பக்தியோடு இருந்தவர். அந்த மாதிரியாக நவநீதம் சுவாமி, நவநீதம் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சார சுவாமி, அவருடைய திருக்குமாரர்கள் தான் ஸ்ரீராம தேசிகாச்சார சுவாமி, சேஷாத்ரியாச்சார சுவாமி முதலானவர்கள்லாம். இவெல்லாம் இந்த சுவாமியினுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு அவர் அப்படிப்பட்ட வைபவம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா திருப்பதி சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு எழுந்தருளி இருந்தார். இவர் தோழப்பர் பரம்பரையில் இடமர கோத்திரத்தில் இவர் வந்தவர். இவர் இவருடைய சிஷ்யர் தான் கோழியாளன் சுவாமி. கோழியாளன் சுவாமியுடைய சிஷ்யர் தான் உத்தமூர் சுவாமி. எல்லாம் எல்லாம் பரம்பரைனா எப்படின்னு எப்படி எல்லாம் மகான்கள்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திருப்பதி சுவாமி அவரும் அதிகன சாராவளி இதெல்லாம் சங்கீதமாக சாதிப்பாராம். வெறும் கானம் தெரியும். அவர் உபன்யாசங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருவாய்மொழியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக கானரூபமாக சாதிப்பார். அதிகன சாராவளி ஸ்லோகங்கள்லாம் அப்படி கானமாக சொல்லி அர்த்தம் சொல்லும்போது மொத்த பேரும் மெய் மறந்து விழுவாளாம். அப்படி ஆச்சரியமாக சாதிப்பார் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அப்பொழுக்கில்லாத ஒரு ஆச்சாரம். கோழியாள சுவாமியுடைய ஆச்சாரமே ரொம்ப பிரசித்தம். இந்த சுவாமிகள்லாம் அடியவர்களுக்கு சொல்லி கேள்வி தான். ஆனால் சொல்லி கேட்கும்போதே நேரம் செழிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வைபவம் அவர்களுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம சுவாமி இப்போ கேதாண்டிபட்டி சுவாமி 4 சன்னியாசி யதிகள் சிஷ்யாலாக இருந்தார். அது தவிர கபிஸ்தவன் சுவாமி முதலானவர்கள்லாம் சிஷ்யர்கள். அநேக சிஷ்ய வைபவங்கள் நம்ம கேதாண்டிபட்டி சுவாமியானவர், அதான் டெங்கினிக்கோட்டை கேதாண்டிபட்டி சுவாமியுடைய சிஷ்யர் டெங்கினிக்கோட்டை சுவாமி வரதராமானுஜ மகாதேசிகன். இந்த சுவாமிகிட்ட சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர். பாரத்வாஜ கோத்திரம், சாமசாக்கையைச் சேர்ந்தவர். மகா வைராக்கியத்தில் எழுதியிருந்தவர். அதாவது சன்னியாசாசனம் ஸ்வீகரிச்சது 25வது திருநட்சத்திரத்துலன்னு சொல்கிறான். முதல்ல பிரம்மச்சாரியாக இருந்தே அண்ணா கல்யாணங்கள்லாம் பண்ணிட்டு ஆஞ்சி ஓஞ்சி போய் சுகம் துக்கங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் பட்டுட்டு அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமம் அப்படின்னா ஆழ்வார் சொல்கிற இவை என்ன உலக இயற்கை அப்படின்னு. ஏன்னா எல்லாம் குறைய துக்கமாக இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்குன்னுவான். இப்படி தான் இருக்கும், சம்சாரம்னா அப்படி தான் இருக்கும், துக்கமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதான். இந்த சுவாமி அதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸ்ரீமத் ரகசியத்திரிசாரம் சேவிக்கும் போதே பரம வைராக்கியத்தில் எழுந்தெழு இருந்து ரகசியத்திரைசாரோக்த நிஷ்டாம் சிரேஷ்டாம் பிரேட்சமே அந்த நிஷ்டையோடு சேவிக்க அந்த நிஷ்டையோடு சேவிச்சுட்டே இருப்பாரான். எப்போவுமே ஸ்ரீமத் ரகசியத்திரிசாரம் சேவிச்சுட்டே இருப்பாரான். மொத்தம் வாஜோதயம் ரகசியத்திரிசாரம் பூர்த்தியாக. அப்போது சேவித்து அதில் நிஷ்டை அதிகமாகி இந்த சுவாமி 70 சாதுர்மாசியங்கள் கண்டருளினார் அப்படின்னு சொல்கிறது. கடைசி காலத்தில் இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள நாராயண சுவாமியின் பேர் சொன்னேன் இல்லையா, அந்த நாராயண நாமத்தை உறக்க சொல்கிறபடினால எல்லாருக்கும் காதல் கேட்கும். அந்த மாதிரி எல்லாரும் எழுந்து பார்க்கறதால அந்த மாதிரி கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள இருந்தபோது
அப்போ இவர் சேவிக்கிறது தான் கோழியாளன் சுவாமி எழுந்தருளி இருந்தார். ஆனால் கோழியாளன் சுவாமி அங்கே வரைச்ச ஆளவந்தார் பகவத் ராமானுஜர் மாதிரி இவருடைய சரம திருமேடி தான் சேவிக்க முடிஞ்சது. அவர் முன்னாள் பரம் வச்சுட்டார். இவர் கோழியாளன் சுவாமி ஏழைச்சே கோழியாளன் சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்போ அங்கே இருக்கிறவாள் சொன்னாலாம் ஆளவந்தார் மாதிரி இவருக்கு ரொம்ப ஒரு திருவிழா ரொம்ப இருந்தது, மனசில் சங்கல்பம் ஒன்று இருந்தது, அதை நிறைவேறாமே பரவ வச்சுட்டாருன்னு. என்ன சங்கல்பம் இதுவானாலும் எம்பெருமான் நிறைவேற்றிப்பான் அப்படின்னாராம் கோழியாளன் சுவாமி. இந்த மாதிரி முனித்திரைய சிஷ்ய பரம்பரை நன்னா வளரணும், முனித்திரைய குரு பரம்பரை நன்னா வளரணும். அது அந்த கோழியாளன் அவர் மூலமாக தான் முடியும். அதனால் அவரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாராம். கோழியாளன் சுவாமி அப்படியானா ஆச்சாரிய நியமனம்னா அப்படியே நடக்கட்டும், அவர் பெரிய சங்கல்பப்படி நடக்கட்டும். ஆனால் தகப்பனார் எழுதியிருந்தார். அவருக்கு தகப்பனாருக்கு சுசூஷை பண்ணிட்டு இருந்தார். தகப்பனாருக்கு சுசூஷை பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய காரியங்கள்லாம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுசூஷையெல்லாம் பண்ணி முடித்து ஒரு வருஷம் கைங்கரியங்கள்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் இந்த சுவாமி நியமனம் அப்படிங்கிறதுனால கோழியாளன் சுவாமி சன்னியாசாசனம் சீகரித்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்படியாக ஒரு பெரிய வைபவம். இந்த சுவாமியினுடைய வைபவத்தை பற்றி நிறையா ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. ஹம்சேந்திர சப்ததி அப்படின்னு ஒன்று, ஹம்சேந்திர மங்களம் அப்படின்னு ஒன்று, இதெல்லாம் புஸ்தகம் போட்டிருக்கா கோழியாளன் சுவாமி மலரில். இந்த புஸ்தகங்கள் நம்ம ஆசிரமத்திலே இருந்து இந்த மலரில் இந்த புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கோம். அதில் விஸ்தாரமாக இந்த சுவாமியுடைய வைபவங்கள்லாம் இருக்குது. வந்தாமகே பரண்யாச வித்யா பாண்டித்யமண்டிதம் பவபிருண் மூர்த்திமட் புண்ணிய புஞ்சம் வரத லக்ஷ்மணம். இதான் முதல் ஸ்லோகம். அந்த சப்ததியில் வரதலக்ஷ்மணம்னு வரதராமானுஜ மகாதேசிகன் நிறைய பேருக்கு பரண்யாசம் பண்ணி வச்சதுக்கு காரணம் பரண்யாச வித்தியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா மாதிரி. பரண்யாச சாஸ்திரங்கிறது பெரிய சாஸ்திரம். அதில் இன்னும் நிறைய பேருக்கு நிறையா சந்தேகம் இருக்க தான் இருக்குது. பண்றவாளுக்கும் கூட சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதுவும் நிறைய நிக்ஷேப ரக்ஷா சுவாமி தேசிகன் ரகசியத்திரி சாரம் நிக்ஷேப ரக்ஷா சாதிச்சார். திருக்குழந்தை தேசிகன் நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னு சாதிச்சார். சாட்சாத் சுவாமி ஞாச வித்யா தர்ப்பணம் அப்படின்னு சாதிச்சார். இது சாஸ்திரம் மாதிரி பல கிரந்தங்கள் இருக்குது. இதில் இது மொத்த கிரந்தங்களையும் சேவித்து அதனுடைய சாரத்தை சம்பிண்டமாக வச்சுருந்தாராம். அதனால தான் எல்லாரும் இந்த சுவாமி கிட்ட அனுப்பிச்சார். அப்புறம் பரண்யாச வித்தியை ஒரு ரூபம் எடுத்து வந்தால் மாதிரி மகா ஞானியாகவும் மகா வைராக்கிய சீலராகவும் எழுந்தருள் இருந்த இவரை சேவிக்கிறேன் அப்படின்னு அதில் முதல் ஸ்லோகம் ஆரம்பம். பிரம்மவித் பரிவாதாதி தூஷிதாம் ரசனாம் மம சோதயத்வத்ய ஹஸ்தீஷ ராமானுஜ முனிஸ்துதி. எத்தனையோ நம்ம வாக்குனால எத்தனையோ பாகவத பிரச்சாரம் வர்றோம். அது மொத்தத்துக்கும் ஒரே பரிகாரம் ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நம. ஏன்னு கேட்டால் பாகவத பிரச்சாரம்னு என்னென்ன தெரியும். யாருக்கிட்டையுமே எந்த விதமான அபச்சாரம் பேசவே மாட்டார். பேசினா தானே சுவாமி தேசிகனுடைய கிருதிகள் தவிர வேறு எதை பற்றியுமே பேசுகிறதே கிடையாது. அதனால் ஆழ்வார் சொல்கிற மாதிரி அப்படியே இன்னைக்கு காத்தால அதுதான் யோசித்து பார்த்தேன். இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே ஆழ்வார் சொல்கிற மாதிரி என்றைக்காவது ஒரு நல்ல வார்த்தை உண்டா நமக்கு அப்படின்னு கிடையாது. ஏதேதோ பேசிகிட்டு இருக்கோம், ஏதேதோ அமலம் இருக்கோம், இப்படியே போயிட்டு இருக்கு. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. ஆழ்வார் அழகா சொல். சினத்தினால் சிற்றன் நோக்கி தீவிழி விழிவன்வானா குணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கான் எனக்கு இனி கதி என் சொல்லாய். எனக்கு என்ன கதி? மனசில் நல்ல சிந்தையாக இருக்கா எப்பவுமே? மனத்திலோர் தூய்மை இல்லை, மனசில் தூய்மை இல்லை, மனசில் நல்ல எண்ணம் கிடையவே கிடையாது. வாயிலோர் இன்சொல் இல்லை, ஆழ்வாரே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எனக்கு இனி கதின்னு சொல்ல என்னை ஆளுடைய போவேன்னு எம்பெருமானை குறித்து கேட்குறார், எனக்கு என்ன கதி அப்படின்னு. ஆனால் இவா தான் கதி. மனசுனாலையும் வாக்குனாலையும் நம்ம என்னென்ன அபச்சாரங்கள்லாம் பண்ணுறோமோ மொத்தத்துக்கும் ஆச்சாரிய திருநாமம் தான் பிராயஷ்சித்தம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொல்கிறது. சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம், ஆச்சாரிய ஸ்மரணம். ஆச்சாரிய திருநட்சத்திரம்லாம் பண்ணணும்னா அதுக்காக தான். மொத்தம் நம்ம ரெண்டு விதம். ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் மொத்தமும் தொலையணும் ஒன்று. ரெண்டாவது ஸ்ரேயஸ் வரணும், நல்ல ஞானம் வரணும், நல்ல பக்தி வரணும், நல்ல ஸ்ரேயஸ் வரணும். குடும்பத்தில் எல்லோரும் நல்லவாளாக இருக்கணும். எல்லாரோட கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணும்னா இதுக்கெல்லாம் ஆச்சாரிய திருநட்சத்திரம் தான். அந்த ஆச்சாரிய திருநட்சத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் சொல்கிறேன், மனசுனாலையும் வாக்குனாலையும் என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லா தோஷமும் போகணும்னா இந்த சுவாமியை ஸ்மரிக்கணுமா. ஆனால் சங்கீர்த்த புண்ணியகிருத்தம் மனசாத்திய ரகசியத்தை சாத்திரம் எடுக்கிற ஆச்சாரியால் மனசால ஸ்மரித்தா அது பிராயஷ்சித்தம்ங்கிற.
ஏன்னா எதையோ மனசால் நினைக்கிறோமோ இல்லையோ அதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம், எதையோ பேசணுமோ இல்லையோ அதுக்கு பிராயஷ்சித்தம் ஆச்சாரியால் அவள் திருநாமங்களை பேசணும் அப்படின்னு. அப்படி பிராத்தஸ்மரணியாக காத்தால் எழுந்தோன்னே நினைக்கணும் இந்த ஆச்சாரியனை, சிவதே வரதராமாஞ்ச மகாதேசிகாய மகா அப்படின்னு சொல்லணும் நித்தியம். அப்படிங்கிற மாதிரி பிராத்தஸ்மரணியான்னு பேர். காத்தால் எழுந்தோன்னே ஸ்மரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட மகான்கள். ஸ்ரோத்ருஸ்ரோத்ர பிரமோதாதிசய விதரணோ தார நாராயணாக்கியா நித்யோத்கோஷ பிரகர்ஷ பிரகடித பகவத் பக்தி பூமானுபந்தம். நாராயண நாமத்தை இந்த சுவாமி அடிக்கடி சாட்சிருப்பான்னு சொன்னேன். இந்த நாராயண நாமம் ஒரு கால தூரம் கேட்குமா, ஒரு ஆசிரமத்தில் இருந்து நிசப்தமாக இருக்கும் இல்லையோ அந்த காலத்தில். அப்போது நாராயணன் உறக்க சாதிப்பறான். இன்னும் எல்லாரும் ஸ்ரோத்ரு ஸ்ரோத்ர பிரகர்ஷா அந்த சப்தம் கேட்டு தான் நிறைய பேர் எழுதுமா, சுற்றி இருக்கிறா எல்லாரும். அந்த மாதிரி எழுதுகச்சி நாராயணான்னு உறக்க சொல்லி ஆதிமூலமேனு கத்தினாங்க. ஆதிமூலமே கத்திச்ச பாகவதத்தில் நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு வரும். அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வான் கத்தின மாதிரியாக உறக்க நாராயண நாமத்தை சாதிச்சாகுமா. எல்லாரும் அதுக்காகவே காத்துருப்பாங்க. இந்த நாராயண நாமத்தை கேட்டுட்டு எழுந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்பப்போ இவர் சொல்லச்சு அதை கேட்டு கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சாத்திரக்ஷேத்ரேஷு வருஷத்யவிரதம் அகிலம். அநேக சிஷ்யர்கள், இந்த சுவாமியுடைய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணச்ச மேகம் எப்படி மழை பொழிகிறதோ அந்த மாதிரி உபதேசம் பண்ணுவார். இந்த ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சிவசங்காச்சார சுவாமி சாதிச்சிருக்கார். அதாவது சிவசங்காச்சார சுவாமியினுடைய பிதாமகன், அவருக்கு சிவசங்காச்சார சுவாமி தான் திருநாமம். அவர் தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுவார். இந்த சுவாமியை குறித்து 2 ஸ்தோத்திரம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதுக்கு வியாக்கியானம் அந்த சுவாமி தான். உண்மையிலே சிவசங்காச்சார சுவாமி தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் நிறைய அனுபவம் இதில். அப்படியே ஏதோ யதாசக்தி தெரிவிக்கிறேன். பெரிய பாக்கியம் இதுக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்கு கூட பெரிய பாக்கியம், இந்த கோஷ்டியில் கலந்துக்கிறதுக்கு பெரிய பாக்கியம். உண்மையிலே அப்படி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கார்த்தாலேருந்து. ஏன்னா ஆச்சாரியாள் இவர் காலக்ஷேபம் சாதிக்கும்போது மேகம் என்ன பண்ணுன்னு கேட்டான்னா, சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை எடுத்து நமக்கு கொடுக்குறது இல்லையா. சமுத்திர ஜலத்தை நம்மளே நேரம் எடுத்துக்கலாம் முடியும். ஏன் நம்ம எடுத்துக்கலான்னா அது நமக்கு அதை பிரித்து எடுக்கிறதுக்கான சக்தி கிடையாது. அது ஒரே உப்பு கரிக்கிறது. அந்த மாதிரி வேதம்ங்கிறதுல பல விஷயம் இருக்கான். அதில் சாரமான விஷயத்தை பிரித்து எடுத்துக்கணும். வேதத்தில் உப்பு இருக்குது, திடீப்பு இருக்குங்கிற எல்லாம் இருக்குது. அதில் மோட்சத்தை பற்றி இருக்குது, சொர்க்கத்தை பற்றியும் இருக்குது. இன்னும் புத்திர லாபம், பசு லாபம் முதலானதெல்லாம் இருக்குது, யாகங்கள்லாம் இருக்குது. அதில் சாரமான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக எப்படி மேகங்கள்லாம் சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறதும், சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவிகளுக்கு மண் மீன் முதலை ஆமைகள்லாம் உபயோகப்படும், நமக்கெல்லாம் உபயோகப்படாது. ஆனால் எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக மேகம் எப்படி கொடுக்குறதோ அந்த மாதிரி கொடுக்குறான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த சுவாமியானவர் அந்த சாரமான அர்த்தங்களை மாத்திரம் எடுத்து சிஷ்யர்களுக்கு காலமேகம் மழை பொழிகிறா போல சிஷ்யர்களுக்கு அப்படி உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பவகாந்தார பாந்தானாம் ஸ்னிக்தச்சாயா மஹீருகே யதி ராஜாய வரத லக்ஷ்மணாயாஸ்து மங்களம் பூர்வப்ரோஷ்டபதாபிக்ய நக்ஷத்திரம் முக்தி ஹேதுதாம் யஸ்ய அவதார மாஹாத்மியாத் பேஜே தஸ்யாஸ்து மங்களம் அப்படின்னு நிறைய சாதிக்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதாரம் இல்லையோ அந்த நட்சத்திரத்துக்கே பெருமை சேர்த்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் தெரிஞ்ச பூரட்டாதினாலே இந்த சுவாமி திருநாமம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவான். திருவோணம் அப்படின்னா பெருமாள் திருநட்சத்திரம், திருவாதிரைனா சீவாஷகார திருநட்சத்திரம். அந்த மாதிரி பூரட்டாதினா இந்த சுவாமி திருநட்சத்திரம்னு அந்த காலத்தில் அவ்வளோ பிரசித்தமாக அந்த நட்சத்திரத்துக்கு பெருமை சேர்த்தவராக எழுந்துள்ளிருந்தார். சாட்சாத் சுவாமீதி விக்யாதாத் குரோர் வரதலக்ஷ்மணா சமாக்கியைவயோ பின்னஹ தஸ்மை பவது மங்களம். சாட்சாத் சுவாமி அப்படின்னே இவர் சொல்வாளாம். இவரையும் அந்த சாட்சாத் சுவாமி மாதிரி அந்த வைபவத்தில் இவர் எழுந்துள்ளிருந்தார். சாட்சாத் சுவாமிங்கிறவர் நம்ம திருக்குழந்தை தேசிகனுக்கும் ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்தவர். சித்திரை திருவாதிரையில் அவர் நட்சத்திரம், அவர் அவதாரம். அந்த பாஷ்யக்காரர் எழுந்துள்ளிருந்தாராம் தெருவில். அப்போ அந்த சமயத்தில் குழந்தை இங்கே பிறந்துதான். அப்போ அந்த பாஷ்யக்காரர் சாட்சாத் பாஷ்யக்காரரே குழந்தையா பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலாம். அதுலேருந்து அவருக்கு சாட்சாத்துன்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய வைபவத்தை பார்த்தா அதே மாதிரி ஆச்சு. ஏன்னா பாஷ்யக்காரர் மாதிரி அந்த வைபவத்தில் எழுந்தொழி இருந்தார். அவருடைய சிஷ்யர் தான் திருக்குழந்தை தேசிகன். பாஷ்யக்காரருடைய சிஷ்ய தேசிகனுடைய அபராவதாரமாக அவர் எழுந்தொழி இருந்தார். அதே வைபவத்தோடு இவர் எழுந்தொழி இருந்தார் அப்படிங்கிறபடினால அப்போ ஒருத்தர் கேட்டாராம், சாட்சாத் சுவாமிக்கு வேதாந்த ராமானுஜமுனி அப்படின்னு திருநாமம்,
இவருக்கு வந்து வரதராமஞ்சமணின்னு தான் திருநாமம், 2 பேர் ஒன்றுங்கிறாளே அப்படின்னா பெயர் தான் வேறு, மற்றெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலாம். அந்த திருநாமம் மட்டும்தான் வேறு, மற்றெல்லாம் அந்த வைபவம் இவருக்கு அப்படியே இருந்திருக்கு. திரையந்த தேசிக புரோக்த நிஷ்டா திரிதயசாலினே ஹஸ்தீச லக்ஷ்மணாயாஸ்மத் தெய்வதாயாஸ்து மங்களம். ரகசிய திரைசாரத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டா அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். இப்படி நிஷ்டான்னு கேட்டால் மனுஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அதுக்கெல்லாம் உதாரண புருஷராக விளங்கியவர் அப்படிங்கிற விஷயத்தை பின்னாடி விஸ்தாரமாக அதே விஜாபனம் பண்ணுறேன். வேதாந்த சௌதமாருஹ்ய ஷட்குணான்னம் புனக்கிய பிரம்மேக பாவனாயஸ்தாத் தேசிகேந்திராய மங்களம். ரொம்ப பெரிய பணக்காரன்னா என்ன கேட்டால், ஒன்று மாடி வீடில் இருக்கணும், நன்னா 2 மாடி 3 மாடி இல்லை ஃப்ளாட் பெருசாக கட்டிட்டு அதில் இருக்கணும். அங்கே போய் நன்னா ஆச்சரியமாக நல்ல போகத்தோடு கூட நன்னா இருக்கணும். அதே மாதிரி இவர் இருந்தாராம். ஏன்னா மகாவிரக்தர் வேதாந்தம் அப்படிங்கிற மாடியில் இருந்தாராம். அங்கே போய் பகவத் அனுபவத்தில் மூழ்கி இருந்தாராம். நம்மெல்லாம் இந்த ஷட்குணான்னும் பேர் பகவதனத்துக்கு. ஏன்னா 6 குணங்கள் இருக்கும் பகவான் கிட்ட, ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் ஷட் ரசம் இருக்கும். அந்த மாதிரி அந்த 6 ரசத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கவளுக்கு எந்த ஒரு குறையுமே தெரியாது. எப்படின்னா பணக்காரனாக இருக்கா, அவனுக்கு என்ன கவலை தேவைப்படுது. அந்த மாதிரி இந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு ஆரம்பித்து மங்களங்கள்லாம் நிறைய சாதிச்சிருக்கார். இந்த மாதிரியாக இந்த சுவாமியினுடைய வைபவங்கிறது வாச்சா மறுபடியும் சொல்கிறார். வாச்சா இந்த 70 ஸ்லோகம் எல்லாத்தையும் 70 ஸ்லோகம் பண்ணிருக்கார் அவர் இந்த சுவாமியுடைய வைபவத்தை பற்றியாக. அதில் யதாவகாசம் பெரிய பிறகால சுவாமிக்கு இங்கே அண்மை உண்டு, இந்த சுவாமிகிட்ட அண்மை உண்டு என்பதாக சொல்வார்கள். அப்படியே யதாவகாசம் யதாவதி சங்கிரகேன விஜாபனம் பண்ணேன். இதை சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அற்புதமான ஒரு பாக்கியம் இருக்குது. ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு இருக்குது. இங்கே நம்ம ஆசிரமத்தில் முக்கால்வாசி எல்லா ஆச்சாரியால் திருநட்சத்திரமே விசேஷமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அந்த ரீதியில் இந்த சுவாமியுடைய சம்பந்தம் இருக்கிறபடினாலையும் இது விசேஷமாக பிராப்தமாக இருக்குது. இந்த பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்த ஸ்ரீமத் ஆண்டவன் திருவடியிலையும் இன்னும் நிர்வாக திருவடியிலையும் அடியன் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்துக்கிறேன். ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமः.